ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ வந்து நாங்கள் துபாய் போகிற வீடியோவில் பார்ட் 2 இது. டொரண்டோலேருந்து துபாய்க்கு வந்து நாங்கள் போன வீடியோ. நாங்கள் ஏன் இவ்வளோ வேகமாக ஓடி போய் ஏறணும் அதை பற்றினெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளைட்டில் கொடுத்த ஃபுட்டு, அப்புறம் நல்லபடியாக நாங்கள் துபாய் ரீச் ஆகிட்டு அங்கே வந்து நாங்கள் வீடு, அங்கே டின்னர் என்ன சாப்பிட்டோம், இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ கனடாலேருந்து துபாய் போன வீடியோ. கனடா ரீச் ஆகிட்டு எங்களுக்கு வந்து 2 hours வந்து டிரான்சிட் டைம் இருந்துச்சு. என்னாச்சு லோகன்? கனடா ஏர்போர்ட்டில் வந்து எனக்கு வித்தியாசமாக இருந்தது இந்த விஷயம். இது வந்து என்னென்னா, இப்போ நம்ம டேபிளில் வந்து ஐபேடோடு இருக்கும். ஸோ நமக்கு தேவையான ஃபுட்டு இல்லை நம்ம ஏதாவது ப்ரௌஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஃபுட்டெல்லாம் வந்து இதிலே ஆர்டர் பண்ணி இங்கே வந்து பே பண்ணிட்டோன்னா அவங்க வந்து அந்த ஆர்டர் எடுத்து ரீச் ஆகிட்டு நமக்கு வந்து ப்ளேஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த விஷயம் வந்து எனக்கு கனடாவில் புதுசாக இருந்துச்சு. நாங்கள் அந்த டிரான்சிட்டில் இருந்த கேட்டில் வந்து இப்படி தான் இருந்துச்சு. அதில் ஃபுட்டெல்லாம் பசங்களுக்கு ஆர்டர் பண்ணிவிட்டு அவனுங்களும் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தானுங்க. நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தது சிக்கன் விங்ஸும் அதுக்கப்புறம் வந்து மஷ்ரூமில் ஒரு டிஷ்ஷும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். நல்லா இருந்துச்சு, சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் காஸ்ட்லி, ஏர்போர்ட்னாலே எப்போதுமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லி, பட் ஆனால் வந்து பசங்களும் ரொம்ப பசின்னு நானுங்க. ஸோ நாங்கள் வந்து அதை சாப்பிட்டுட்டு எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு வந்து ஃப்ளைட் ஏறுறதுக்கு நாங்கள் கரெக்டாக வந்து கேட்டில் போய் இருந்தாலுமே எங்களுக்கு ஃப்ளைட் ஏறதுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆச்சு. என்னென்னா வந்து யூஎஸில் இருக்கிற நம்ம இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு ஆன் அரைவல் வீசா தான். யூஎஸ் சிட்டிசனாக இருந்தால் வீசாவும் தேவையில்லை துபாய் போகிறதுக்கு. ஸோ இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் யூஎஸோட வீசா வந்து ஸ்டாம்ப் ஆகிருக்கணும், இல்லை க்ரீன் கார்டு ஹோல்டர்ஸாக இருக்கலாம். ஸோ எங்களுக்கு வந்து க்ரீன் கார்டும் இருக்குது, இவனுங்களுக்கு வந்து யூஎஸ் சிட்டிசன். ஸோ அதனால் வந்து ஆன் அரைவல் வீசா எங்களுக்குன்னு நினச்சிட்டு தான் நாங்களுமே இது பண்ணோம். ஆனால் என்னென்னா வந்து நாங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணும்போதே அங்கே துபாய் கவர்மெண்ட்ல இருந்து அவங்க வந்து அப்ரூவல் கொடுத்துருக்கணும். ஆனால் கொடுக்காததுனால எங்களுக்கு ரொம்ப டிலே ஆச்சு. அவங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணி அங்கே காண்டாக்ட் பண்ணி அவங்க சிஸ்டம் வேற ரொம்ப டவுனாக இருந்துச்சு. அப்படி பண்ணும்போது என்னோட ஹஸ்பண்ட்க்கு அப்ரூவ் ஆகிடுச்சு, எனக்கு வந்து அப்ரூவ் கிடைக்கல. அப்புறம் வந்து அவங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவு வந்து அவங்க ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் எல்லாரும் செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் ஃப்ளைட்டை வந்து ஓடி போய் பிடிச்சோம். அவங்க அப்புறம் வந்து ஒரு இது மாதிரி லெட்டர் மாதிரி எழுதி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஹேண்ட் லக்கேஜை கூட அவங்க செக்இனில் தான் வாங்கிட்டாங்க. ஏன்னா அந்த எல்லாமே க்ளோஸ் பண்ணி செட்டில் ஆகி உட்காந்துருந்தாங்க. இது மாதிரி எங்களுக்கு வந்து இது ஒரு செகண்ட் இன்சிடெண்ட். நாங்கள் எப்போதுமே ஃப்ளைட்டில் போனால் ஃபஸ்ட்டே போயிடுவோம். ஆனால் வந்து லாஸ்ட்டாக ஏதோ ஒரு இஷ்யூ வந்து ஏதாவது வரும். அது மாதிரி இந்த தடவை வந்து இந்த இஷ்யூ வந்துச்சு. ஒரு வழியாக வந்து நாங்கள் உட்காந்து செட்டில் ஆகிட்டோம். ஃப்ளைட் நல்லா இருக்கா?
ஃப்ளைட் எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு மூவி பார்க்கலான்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஏர் கனடா ஃப்ளைட்டில் வந்து இந்தியன் மூவிஸில் ஹிந்தி மூவிஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து அப்படியே மாற்றி மாற்றி கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் நிறைய ஆனால் இங்கிலீஷ் மூவிஸ் இருந்துச்சு. இந்தியன் மூவிஸில் வந்து ஹிந்தி மூவிஸ் தான் இருந்துச்சு. ஹெட்செட் கொடுத்தாங்க, இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஹெட்செட் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து கொடுத்தாங்க 2 பேகு. எங்களுக்கு நைட் டைம்ன்றனால வந்து பசங்க ஏறினோடனே தூங்கிட்டானுங்க. 2 பேரும் நல்லா டயர்டு வேறு, தூங்கியாச்சு. லோகன் வந்து எதுவுமே சாப்பிடல. ஈகன் வந்து சாப்பாடு வந்தோடனே எழுப்பி சாப்பிட வச்சு. இது வந்து பசங்களுக்கு கொடுத்த பேகு. அது உள்ள வந்து ஹெட்செட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன கேமு, அப்புறம் வந்து க்ரையான்ஸ், அதை கலர் பண்ணுறதுக்கு ஒரு ட்ராயிங் நோட் மாதிரி சின்னதாக இருந்தது. ஸோ இதெல்லாம் தான் குழந்தைங்களுக்கு வந்து அவங்க அங்கே கொடுத்துருந்தது. கிட்ஸுக்கு வந்த ஃபுட் என்னென்னு பார்த்துடலாம். குக்கீஸ் வந்து சின்ன பேக் ஒன்று, அப்புறம் கிராக்கர்ஸ் வச்சுருந்தாங்க, வாட்டர் பாட்டில் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு என்னென்னா வந்து சிக்கன் டெண்டர்ஸும் பொட்டேட்டோ வெஜ்ஜஸ், மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் வந்து இருந்தது. ஸோ இதெல்லாம் தான் குழந்தைங்களுக்கு வந்து அவங்க கொடுத்துருந்த ஃபுட்டு. இப்போ எனக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா சன்னா மசாலாவும் புலாவ் ரைஸும் இருந்தது. அப்புறம் வந்து கார்ன் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் இருந்துச்சு, ஒரு குக்கீஸ் இருந்துச்சு, அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில். இதெல்லாம் வந்து எனக்கு கொடுத்துருந்த ஃபுட்டு வந்து ஓகேன்னு தான் சொல்லணும். லாஸ்ட் டைம் போட்ட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நான் எமிரேட்ஸில் போயிருப்பேன். அந்த ஃபுட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஓகேவாக இருந்துச்சு. ரங்கீலா மூவியில் வந்து சாங்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸ்டோரியுமே எனக்கு பிடிக்கும். நம்ம சின்ன வயசில் வந்து ஆனுவல் டேல இந்த பாட்டுக்கு ஆடாதவங்களே இருக்க மாட்டாங்க. இந்த மூவி வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஃப்ளைட்டில் வந்து விண்டோ கண்ட்ரோல்லாம் அவங்கள்ட்ட தான் இருந்தது போல். ஏன்னா வெளியில் வந்து எதையுமே பார்க்க முடியல. நைட் டைம்ன்றனால அவங்க தூங்கணுன்றதுக்காகவே விண்டோ வந்து வெளிச்சம்லாம் வராமல் பார்த்துக்கிட்டாங்க. பட் எனக்கு வந்து வேடிக்கை பார்க்க தான் ரொம்ப பிடிக்கும், பட் பார்க்க முடியல. இந்த மாதிரி தான் இருந்தது. அப்பப்போ வந்து தெரிஞ்சதை வந்து வீடியோ எடுத்தேன். அப்புறம் வந்து ஒரு சாண்ட்விச் கொடுத்துருந்தாங்க. இது வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல, நான் சாப்பிடலை. ஒரு மூவி பார்த்து முடிச்சதுக்கப்புறம் திரும்ப அடுத்த மூவி போட்டேன், ரப்னி பனாதி ஜோடி போட்டேன். இதுலேயும் சாங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால போட்டேன். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்துருச்சு. பசங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டும் அதுக்கப்புறம் சாசேஜ் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் கொடுத்துருந்தாங்க, ஒரு மஃபின் கொடுத்துருந்தாங்க. ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. எங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மசால் தோசை இருந்துச்சு, கேரட் பீஸ் மசாலா, அதுக்கப்புறம் வந்து ஸ்பினச் பக்கோடா இருந்தது. ஆக்சுவலாக ஈகனோட ஃபுட்டை நானும் என்னோட ஃபுட்டை ஈகனும் சாப்பிட்டான். எனக்கு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டும் சாசேஜ் பிடிச்சிருந்துச்சு, அவனுக்கு வந்து மசால் தோசை பிடிச்சிருந்துச்சு. லோகன் வந்து டின்னர் டைமுக்கு தூங்கினவன் பிரேக்ஃபாஸ்ட் டைமுக்கு எந்திரிச்சதுக்கப்புறம் அவனுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க என்னோட ஹஸ்பண்ட். அவங்க 2 பேரும் முன்னாடி சீட்டில் உட்காந்துருந்தாங்க. 4 பேருன்றனால முன்னாடி 2 பேர் பின்னாடி 2 பேருக்கு புக் பண்ணியிருந்தாங்க.
நானும் ஈகனும் வந்து ஆங்க்ரி பேர்ட் கேம் விளாண்டுட்டு இருந்தோம். இதில் வந்து கேம்ஸுமே நிறைய இருக்கும். சரி, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. இப்போ இப்போ துபாய் வந்து ரீச் ஆகிட்டோம். லேண்ட் ஆக போகுது ஃப்ளைட்டு. Logan. Logan. ஓய், இங்கே பிறகு எவ்வளோ பயப்படுறீங்க நீங்கள்? துபாயில் லேண்ட் ஆனோடனே வந்து பேகேஜ் கிளைமுக்கு வந்து நாங்கள் வந்து ட்ரெயினில் தான் போனோம். ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் அது. இப்போ பேகேஜ் கிளைம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆன் அரைவல் வீசா வந்து வாங்க போயிட்டுருக்கோம். யூஎஸ் சிட்டிசன்னா வந்து பாஸ்போர்ட் மட்டும் செக் பண்ணுவாங்க. இந்தியன் சிட்டிசன் வந்து க்ரீன் கார்டு ஹோல்டர்ஸாக இருக்கணும். இல்லைன்னா வந்து யூஎஸ் ஸ்டாம்ப்டு வீசாவாக இருந்தால் ஆன் அரைவல் வீசா. ஸோ எனக்கு வந்து லாஸ்ட் நேம் நான் சேஞ்ச் பண்ணதுனால எனக்கு ஒரு சின்ன வெரிஃபிகேஷன் இருந்துச்சு. அதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்தது. மற்றபடி வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் வீசா கிடச்சிருச்சு. லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு இப்போ வந்து நாங்கள் ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் போக போகிறோம். நம்ம போகும்போதே வந்து எக்ஸிட்டில் வந்து டாக்ஸிக்கு ஒரு க்யூ இருந்தது. ஸோ அங்கே போய் நின்னோன்னா நமக்கு வந்து வெளியிலே டாக்ஸி கிடைக்கும். இப்போ டாக்ஸி எடுத்துகிட்டு நாங்கள் ஏர்பிஎன்பியில் வந்து வீடு புக் பண்ணியிருந்தோம். அங்கே தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக துபாய் டவுன் டவுன் கிட்டே பிஸ்னஸ் வேன்ற ஏரியாவில் வந்து நாங்கள் ஏர்பிஎன்பியில் வந்து புக் பண்ணியிருந்தோம். குழந்தைங்கள வச்சுட்டு போகும்போது நம்ம இந்த மாதிரி வீடு புக் பண்ணுறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பற்றி நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நாங்கள் ஆன் தி வேல வந்து ஆக்சுவலாக துபாய் பார்த்திங்கன்னா நைட்டு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். லைட்டிங்ஸ் தான் அங்கே வந்து மெயினான விஷயமே. நான் வந்து ஒரு 11 months கிட்ட வந்து மலேசியாவில் இருந்ததுனால எனக்கு வந்து மலேசியா மாதிரி தான் இருந்தது. அங்கேயுமே இதே மாதிரி நல்லா நைட்டுனா வந்து லைட்டிங்ஸ் இருக்கும். எங்கே போனாலும் இந்த ஐக்கியா வந்து கண்ணில் பட்டுரும். ஸோ அங்கேயும் வந்து ஐக்கியா இருந்துச்சு. இப்போ லைட்டிங்ஸ்லாம் பார்க்க ரொம்ப அங்கே துபாய் பொறுத்த வரைக்கும் நம்ம டே டைம் போகிறதோட ஈவினிங் கிளம்புனோன்னா அந்த நைட் வரைக்குமே வந்து நல்லா ரோம் பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து லைட்டிங்ஸ் வந்து ரொம்ப பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எனக்கு பேசிக்காக லைட்டிங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருந்துச்சு.
இப்போ வந்து நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். இந்த வீடு தான் வந்து நாங்கள் ஏர்பிஎன்பியில் புக் பண்ணியிருந்தோம். குழந்தைங்க இருக்கனால சின்னதாக கிச்சன் வச்சு பார்த்துருந்தோம். பேஷியோலேருந்து பார்த்தா நல்ல லைட்டிங்ஸோட வந்து டவுன் டவுனே தெரியும். பூஜ் கலிஃபாலாம் வந்து இங்கேருந்து பார்த்தாலே வந்து தெரிஞ்சுது. ஸோ இந்த ஹோம் டூர் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். நல்லா இருந்தது. ஒரு காம்பேக்டாக நல்ல கம்ஃபர்டான வீடு. ஒரே ஹால் தான், சின்ன கிச்சன், அப்புறம் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கும். பட் குழந்தைங்களை வச்சுட்டு நம்ம போகிறதுக்கு ஹோட்டலோட வந்து வீடு மாதிரி இருந்தால் நமக்கு வந்து தேவையான டைமில் குழந்தைங்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுத்துக்கலாம். அதுக்காக தான் நாங்கள் அப்படி பிளான் பண்ணோம். நாங்கள் தங்கியிருந்த வீட்டுக்கு கீழேயே வந்து ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் இருக்கும். அதே மாதிரி திங்ஸ் எல்லாம் ஷாப் பண்ணுற மாதிரி க்ராசரி ஷாப்லாம் கூட இருக்கும். ஸோ என்னோட ஹஸ்பண்டும் ஈகனும் போயிட்டு எங்களுக்கு ஃபுட் வாங்குறதுக்கு போயிருந்தாங்க. அப்போ எடுத்தது இது. ஸோ கீழே வந்து ஒரு சின்ன டர்க்கிஷ் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அங்கே தான் நைட்டுக்கு வந்து ஃபுட் வாங்கி சாப்பிட்டோம். ஏன்னா போனோடனே ரொம்ப பசிச்சுது. உடனே வந்து ஆர்டர் பண்ணுறது பதிலாக கீழே இருக்கிறதே வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம்னு ஆர்டர் பண்ணோம். இங்கேயே நல்லா இருந்துச்சு. சிக்கனும் லேம்பும் ஆர்டர் பண்ணிவிட்டு ரோட்டி மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ரைஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ டர்க்கிஷ் ஃபுட்டை வந்து ஃபஸ்ட்டு டைம் டேஸ்ட் பண்ணோம். நம்மளோட தக்காளி பச்சடியில் வந்து ஃபுட்டை செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட டேஸ்ட் இருந்துச்சு. பட் நல்லாவே இருந்துச்சு. பசிக்கு நாங்கள் நல்லா சாப்பிட்டோம். நமக்கு வந்து வீசா கொடுக்கும்போதே வந்து 2 சிம் கொடுத்துருந்தாங்க. ஒரு சிம் வந்து 1 GB வந்து ஃப்ரீ சிம் தான். 1 டே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சிம் போட்டதுலேருந்து 24 hours வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் தான் வேலிடிட்டி. ஸோ அது மாதிரி 2 சிம் கொடுத்துருந்தாங்க. அது இல்லாமல் என்னோட ஹஸ்பண்டோட ஃபோனுக்கு வந்து அவங்க இன்டர்நேஷ்னல் ரோமிங்கும் வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து 2 நாள் வந்து இந்த ஒரு சிம்மை வச்சே நாங்கள் மேனேஜ் பண்ணோம். இப்போ வந்து எல்லாம் முடிச்சுட்டு தூங்க போகிறோம். ஸோ இந்த டே வந்து எங்களுக்கு துபாயில் வந்து இப்படி தான் நைட் எண்ட் ஆச்சு. நெக்ஸ்ட் வீடியோலாம் வந்து 4 டேஸும் நாங்கள் துபாயில் என்னென்ன பண்ணுறோன்றது வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.